இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா? இன்னும் வெறும் 7500 ரூபாயில எத்தனை பேருக்கு தாங்க ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி பண்ண முடியும்? 22nd of July நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் மீட் நடந்துச்சு. அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் மீட்ல யாராவது பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஃபிளாட் 50% ஆஃபர் கொடுத்தாங்க. அதுல 153 சர்ஜரிஸ் ஒரே நாள்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. இது இந்தியன் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் இண்டஸ்ட்ரியிலே ஒரு பெரிய ரெக்கார்டு. ஈவெண்ட்டுக்கு அப்புறம் ப்ரோ நான் ஈவெண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணேன், பட் மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு எப்படியாச்சும் இந்த ஆஃபர் வாங்கி கொடுங்கன்னு நிறைய மெசேஜஸ் வந்துருந்துச்சு. ஹாஸ்பிட்டல்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு 5 பேருக்கு மட்டும் இந்த கோட்டா கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு 1000+ என்கொயரிஸ். ஒரு இண்டிவிஜுவலா இந்த 1000 என்கொயரிஸ்மே என்னால் ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னா சத்தியமா முடியாதுங்க. அதுக்காக தான் கீழே ஒரு நம்பர் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு உண்மையிலே ஃபினான்ஷியலா ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஆனால் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட நேம், உங்களோட ஏஜ், உங்களோட ஃபோட்டோ, வேலிட் ஜஸ்டிஃபிகேஷன் எதனால உங்களுக்கு இப்போ உடனே ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் வேணும், அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களால் பெருசாக ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா அவங்களே கால் பண்ணி உங்களுக்கு என்ன ஆஃபர் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில் ஒரு 1000 குட்டி குட்டி கிளினிக்ஸ்ல இந்த மாதிரி ஆஃபர்ஸ் நம்ம வாங்கலாம். பட் இவங்க சவுத் இந்தியாஸ் பிகஸ்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சென்டர். அது மட்டும் இல்ல, இவங்க காஸ்ட்ல வேர்ல்ட்ல யாருமே சஃபர் பண்ண முடியாதுங்க. பட்டா